நேற்று நாம் தியானித்த வண்ணமாக தேவன் மனதுருக்கத்தில் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார், தள்ளிவிடார் என்று தியானித்தோம். இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கபடியாக மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆம், நம் தேவன் யார் என்பதை இந்த வார்த்தையின் மூலமாய் அறிகிறோம். நேற்று தினம் நம்முடைய தமிழ்நாட்டில், மாநிலத்தில், மற்ற அநேக மாநிலங்களிலே எலெக்ஷன் தேர்தல் நடந்தது. இந்த தேர்தலுக்காக ஓட்டை சேகரிக்கும்படியாக ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு வீதிகளிலேயும் அந்த வேட்பாளர்கள் கடந்து வந்து ஓட்டை பெற்றிருப்பார்கள். நேற்றோடு முடிந்தது. ஆனால் மறுபடியும் நம்முடைய வீடுகளுக்கு அவர்கள் வருவார்களா, நம்முடைய தெருக்களுக்கு அவர்கள் வருவார்கள் சொல்லி யோசித்து பார்க்கும்போது அது ஒரு கேள்வியாக நமக்கு தெளிவில்லாமல் இருக்கும். ஆனால் தேவன் யாரென்றால், என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆம், ஓட்டுக்காக தலைவர்களும் அமைச்சர்களும் வருவார்கள். ஆனால் ஓட்டை பெற்றவுடன் மறுபடியும் அவளை பார்க்க முடியாது. ஆனால் உலகத்தை உண்டாக்கின தேவன் வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னைக்கு வாருங்கள் என்று சொல்லுகிறார். இனி நம் வருத்தத்தை பார்க்க எந்த ஒரு வேட்பாளரும் எந்த ஒரு அமைச்சரும் வர முடியாது, வருவதற்கும் அவர்களால் கூடாது. ஆனால் தேவன் யார் என்றால், நம் வாழ்விலே நமக்காக இளைப்பாறுதலை தருகிறவராக, நம் வருத்தத்தை ஏற்றுக்கொள்கிற தேவனாயிருக்கிறார். இதுதான் தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம். அதனால் நம் வாழ்விலே நம்முடைய பாரத்தை சுமக்கிற ஒரு தேவன் இருப்பதினாலே அவரிடத்தில் செல்வதற்கு நமக்கு அதிகாரம் உண்டு. இன்றைக்கு வந்த வேட்பாளர்கள் அவர்கள் தேர்தலிலே ஜெயித்துவிட்டால் அவளை நாம் தனிப்பட்ட முறையில் போய் பார்க்க முடியாது. ஆனால் தேவன் சொல்கிறார், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை, நிம்மதியை, சமாதானத்தை, ஆறுதலை கொடுப்பேன் சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்படியாக அவரிடத்தில் வந்த அத்தனை பேரும் சமாதானத்தை பெற்றதாக வேதத்தில் பார்க்க முடியும். இன்றைக்கும் கூட தேவ சமூகத்தில் யாரெல்லாம் அவர் சமூகத்தில் நடந்து போகிறோமோ, அவரை தேடி போகிறோமோ, அவளுக்கு இன்றைக்கும் தேவன் இளைப்பாறுதலை கொடுக்கிறார். அதனால் நம் வாழ்க்கையிலே தேவனை அறிய நாம் பிரயாசப்படுவோம். மற்ற யாரை தேடினாலும் கூட அவரிடத்திலிருந்து நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்காது. ஆனால் ஆண்டவரை தேடும் போது நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்க தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணம் ஒரு நாள் சந்திக்குமே, மறவாதே உன்னாண்டவரை, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவனை. தருணம் பாரத்தோடு இருக்கிறோமோ, வேதனையோடு இருக்கிறோமோ, இதுவே நல்ல தருணம். அவர் நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும்படியாக நாம் அழைக்கிறார். அன்பின் ஆண்டவரே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற யாராயிருந்தாலும் இடத்தில் வரும்போது நீர் ஒவ்வொருவருக்கும் இளைப்பாறுதலை கொடுக்கிற தேவன் அப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு எங்களுக்கு அநேக நன்மை செய்யும்படியாக அநேக தலைவர்கள் சொன்னாலும் கூட அது நடக்கலாம், நடக்காமல் போகலாம். ஆனால் நீ சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும், இன்றைக்கும் நிறைவேறிக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதனால் எங்கள் பாரங்களை சுமக்கிற தெய்வத்தையே சார்ந்து வாழ எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.